ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? போய்ட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்ட 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1, 2 நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் அதை போய் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த சாப்டர் பார்த்தா தான் இது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அவ்வளோ பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன்னா ஓகே, ஸ்லோவாக எப்படி பேசுகிறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? நான் ஸ்பீடாக பேசி பழக்கமாக இருக்குது எனக்கு. அதனால் இனிமேட்டை மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஐஸ்கிரீம் சாப்டர் மானிட்டரில் ஐஸ்கிரீம் 3 எப்படி காமிச்சிருக்காங்க. ஐஸ்கிரீம் 1ல் காமிச்சாங்களா ஞாபகம் இல்லை, ஐஸ்கிரீம் 2ல் காமிச்சாங்களா ஞாபகம் இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்னா, எப்போவுமே நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணி தான் போவோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம நேராக இது வழியாக போவோம், படிக்கட்டு வழியாக இறங்கி போகிறோம். இதுன்னு சொல்லியிருந்தேன் நான். என்னடா உங்கள் சொந்த வீட்லேயே இப்படி இறங்கி போகிறேன், திருட மாதிரி போயிடுங்கிறடா டேய், உங்கள் சொந்தமாக இறங்கி போக மாட்டேன்னு கேட்டதுக்கு நான் சொன்னவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ என்னடா இது சொல்கிறாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் இது வீட்டில் இருந்தாங்களாம். இப்போ தான் வீட்டில் இருந்து வெளில கிளம்பியிருக்காங்க போல. அப்போ வீட்டில் ஒரு கீ இருக்குன்னா அது ஹோம் கீனா, இது வந்து ஸ்பேர் கீ. அவங்க வெளியில் போட்டு போயிருக்காங்க, உள்ளேருந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த கீயை வச்சு தான் ஓப்பன் பண்ணுறான். விண்டோவிலேருந்து நம்ம கட்சி காமிக்கிட்ட நம்ம இங்கேருந்து கீழே வந்து பார்க்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே, இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் பேர் தான் மைக்கே யூ. அந்த நான் இதை சொன்ன வேலைக்கு ஆகாது. அந்த பையனை பார்த்தியா, அவங்க லிஸ், அந்த அந்த பொண்ணு பேர் லிஸ்ஸு. ஓகேயா? அந்த பொண்ணு நீங்கள் தான் இந்த பார்த்தேன் சொல்கிறான். நீ கன்ஃபியூஸ் ஆகிட்டு கடா பையா, டே நீ போய் தூங்கடா வீட்டில் போய்ட்டு. இல்லை, கடைசியாக அந்த ட்ரக் பண்ணி தான் நான் பார்த்தேன், அந்த பொண்ணு அங்கே தான் நின்றுச்சு அப்படின்னா. நான் ட்ரக் பண்ணி தான் நின்றுந்தா. ஓகே, நீ ஒழுங்காக சொல்கிறியா இல்லை நம்ம உன்னை போட்டு தள்ளுறா அப்படின்றான். தம்பி நீ ஏதோ தப்பாக நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். எது செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறான். ஓகேங்களா? நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல, ஒழுங்காக சொல்லு அப்படின்னா. அந்த பேரை கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னை தள்ளி விட்டு அந்த பையனை பிடிச்சிட்டான். ஏன்டா ஸ்டூபிட் பாய். ஓகே, நீ இவ்வளோ இதுவாக யோசிக்கும் போது இன்னும் நான் எவ்வளோ இஷ்டப்பேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கலாய்கிறான். ஓகே, நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன், ஆனால் நீ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஐஸ்கிரீம் கொடுத்து உனக்கு எனக்கு தேவைப்படுறேன்னு சொல்லி ஆன்னு சொல்கிறான். இவனும் சாப்பிட்டாடுறான். அதுக்கப்புறம் அப்பா பர்ஃபெக்ட் லேண்டு அப்படின்னு சொல்லிங்கிறான். ஏன்னா வீண்டதுக்கப்புறம் என்னடா பர்ஃபெக்ட் லேண்டு அந்த லேண்டுன்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஆகிற மாதிரியே இருக்கே அப்படின்றான். இது ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பின்வழியே தெரியும் சைட் எஃபெக்ட். ஓகே, சைட் எஃபெக்டால் அவனா இது போயிட்டான், அதாவது பப்ளி பாய் ஆகிட்டான், குண்டு பையன் ஆகிட்டான். இப்போ எனக்கு தேவைப்படுற மாதிரி ஆகிட்டான். ஹலோ பப்ளி பாய், உள்ளே வந்து ட்ரக்கில் ஏறிங்களா இல்லை நான் பூச்சி போட்டான்? ஒரே வார்த்தை, நான் உள்ளே வரட்டேன், நான் முடிச்சு போட்டேன். ஓகே கைஸ், இவனை போய் காவாததான் நம்மளுடைய மிஷன். இன்றைக்கி நம்ம ஒருத்தரை காப்பாற்ற போகிறது கிடையாது, 2 பேருக்கு காப்பாற்ற போடுது. நம்ம டீமையே நீ தான் காப்பாற்ற போகிறோம். அதுலேயும் இதுவாகிடுவாங்க. கட்சியாக பாருங்கள், கட்சியாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்தவொடனே இந்த பப்பி ஹவுஸில் தான் உடனே ஒன்று தெரியும். சரி, ஃபஸ்ட்டு நீ ஒழிஞ்சிருவோம், எதுக்கு அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு தான் இங்கே வந்து ஒழிஞ்சிக்கினேன். ஓகேங்களா? இப்போ அந்த பையன் ஐஸ்கிரீம் பண்ணி வருவான் கட்சின்னு போடுவாங்க பார்த்தா போடவே இல்லை. அப்புறம் பல்பு சரி ஒரு 5 நிமிஷம் என்னதுக்கப்புறம் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். ஓகேங்களா? இப்போ ஐஸ்கிரீம் நான் போயினுக்கிறான். ஓகே, இந்த எலக்ட்ரிக் கண்ணை உடைச்சிரும். ஏன் உடைக்க முடியல? ஏறி கொனா கேட்ச் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பப்பி ஹவுஸில் போய் ஒழிஞ்சிட்டு இருக்கான். அது வரைக்கும் ஒழிஞ்சிக்கிட்டு இவனும் ராடு போகிறான், திருப்பி போகிறான். சரி, இப்போ போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிக் கன் எடுப்போன்னு பார்த்தா எங்கடா இருக்குது எலக்ட்ரிக் கன்னு? டோ இருக்கா? இதை உண்டிகோல் வச்சு அடிச்செல்லாம் வேலை செய்யாதுங்க. அந்த இடத்துல எலக்ட்ரிக் கன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வச்சு வேலை செய்யும். இப்போ என்ன வந்துச்சு கேஸ் எதுக்குன்னு எனக்கே புரியல. எதுக்கு நான் விட்டத்தை பார்த்தேன், வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இங்கே காணலேன்ற மாதிரி தான். மனுஷன் எங்கடா போனான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ராடுலாம் மனுஷனாக ஏற்றக்கூடாது கைஸ். குழந்தைங்களை கத்தி அதில் ஐஸ்கிரீமாக மாற்றி அதெல்லாம் இது பண்ண அப்படி சம்பாதிக்கணும்னு என்றைக்கும் நம்ம மனுஷனை யோசிக்கக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ஷாப்பிங் சென்டருக்கு போவோம். அங்கே தான் நம்மளுக்கு ஷவல் தேவைப்படுது. ஷவல் வச்சு ஒரு பல வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஓகேங்களா? அந்த ஷவல் எதுக்குன்னா நான் அங்கே போய் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்குது. நம்ம கட்சின்லாம் கட் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு இது சீக்கிரமாக முடியும். இதை நான் வீடியோ எடுத்து மாற்றேன் சொன்னால் நடக்க மாட்டீங்க. 50 நிமிஷம் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ நம்ப மாட்டீங்க. என்னடா இது வந்து எல்லாமே ஈஸி தான், கடைசியாக ஒன்று வைப்பாங்க பாருங்கள், அதான் கஷ்டம். நான் லெஃப்ட் சைடில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடை எதுவுமே லைட் தெரியாது, அந்த இடத்துல மட்டும் தான் லைட் தெரியும். அந்த கடையை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம். அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டு டக்குன்னு போயிடுச்சு. ஓகே, நீங்கள் மேலே பார்த்தா மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஷட்ரு வந்து இது முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எண்டு டக்குனு கீழே வந்துடும். நடா அது கிளாஸ் தெரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த ஷவல் எடுத்துகிட்டு வந்துடும். மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 43 இருக்கும், நம்மளுக்கும் நிறைய ஆசைகள்லாம் இருக்கிறது. அதனால் என்ன பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து கைஸ். ஓகேங்களா? இந்த ஷவல் எடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா கேம்பிங் சைட் தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நினைக்கிறேன் கைஸ். இப்போ மேப்பில் வந்த உடனே தூக்கி விசாரிச்சுட்டு மேப்பில் கேம்பிங் சைட் நல்லா இருக்கா? இருக்குது.
இந்த கேம் விளையாடி எவ்வளோ தெரியுமா ஆச்சு? 2 வீக்ஸ் ஆச்சு. நான் என்றைக்கு விளையாடி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் 3ஓ 2ஓ விளையாடி வச்சு ஞாபகம் இருக்குது. அப்போ விளையாடின வீடியோ இப்போ தான் வருது. இதுக்கு முன்னாடி வந்து நான் 99 டேஸ் அந்த ஃபாரஸ்ட்டு போட்டேன். அது சுத்தமாக யூஸ் போல கைஸ். இந்த இடத்துல வந்தான்னு வச்சுக்கோங்க, லேம்ப் இருக்கும், அந்த இடத்துல மட்டும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும். இது ஒரு சில எனக்கு வந்து எல்லா யூடியூபரும் இந்த சைடில் கட்சிச்சு. அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த செக் பண்ணும்போது இல்லை. அப்போ தான் நினச்சேன், நான் இது இல்லைன்னா அர்த்தம் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி இது வந்து விளையாடினேன் கைஸ். நான் அது முடிக்கும் கடுப்பை தூக்கி போட்டேன். என்ன ஆச்சுன்னா, இந்த மார்க்கிங் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா அது பக் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது என் சில போனால் ஒரே மாதிரி சொல்லிட்டு முதல்ல இந்த பக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அது தூக்கி ட்ராப் பண்ணிட்டு மறுபடி எடுத்தால் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த ஜோனை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இங்கே இல்லைன்னா அப்போ இங்கேயா? இந்த ஜோன் தான். ஓகே இந்த ஜோன் தான். ஓகேம்மா, கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து எடுக்கணும்னா இந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேவைப்படும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஷவல் தேவைப்படுது. ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேனோ எனக்கே எப்படி ஃபீல் ஆகுது. ஓகேங்களா, அந்த ஷவல் எடுத்துக்கலாம். அந்த ஷவல் வந்து நம்ம வண்டியை தான் போட்டுச்சிருந்தோம். இந்த ஷவல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஷவல் எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகணும். இப்போ ஏன் அந்த இடத்துக்கு போகணுன்னா, அந்த ஒரு கீ கிடைக்கும். ஓகேங்களா, இந்த கீ எடுத்தோ இதுதான் அது கீ ஆஃப் ட்ரீ ஹவுஸ். ஓகேங்களா, அது வந்து ட்ரீ ஹவுஸோட கீ. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ராடு உங்களை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், ஒளியத்துக்கு இடமே இருக்காது. அதுவும் இல்லாமல் ஈஸியாக பிடிச்சிருவாங்க. அதனால் ராடு இதை வர மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ராடு ஈஸியாக மேலிட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, ஃபயர் கிராக்கர் இருக்குது. இந்த ப்ளூ வுட்டு இது இருக்குது, ஹார்ஸ் இருக்கா, இதை எடுத்து இங்கே வச்சுட்டு ஃபயர் கிராக்கர் வந்து நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷனில் தேவைப்படும். மெட்ரோக்கு போவோம் இப்போது. ஓகேங்களா, மெட்ரோவில் ஒரு இது வேறு கிடைக்கும் நம்மளுக்கு. இது இருந்தால் தான் கிடைக்கும். இதுதான் முக்கியமான இது. ஓகேங்களா, ஒரு கீ மிஸ் ஆனால் கூட இது பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால் என்ன அர்த்தம்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று இருந்தால் தான் ஒன்று இல்லைன்னு கிடையாது, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, அதனால என்ன பண்ணுறோன்னா எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் தான் போகணும். மெட்ரோ எங்கடா காணான்னு தேடினா பார்த்தா கடைசியில் கேட்குது. ஓகேங்களா, அதை பற்றிடும். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரிமே, லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு காசு ஆக போகுது. ஓகேங்களா, நடுவில் எதாவது கட்சின்னு கம்பெனி காமிக்கிறாங்க. என்ன கட்சின்னா ராடு தான் நினைக்கிறேன். அந்த பப்ளி பாய் ஆனா பார்த்தீங்களா, அது 2ல் தான் நினைக்கிறேன். நைஸ். ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸ்ட்ரடி அன்கம்ஃபர்ட் ஜோசப் சுலிவான் ரன் அவர். ஓகேங்களா, ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டானா கைஸ். அவன் வண்டி இடித்து செத்துட்டானோ. ஓகேங்களா, மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. ஓகே, மெட்ரோ ஸ்டேஷனில் வந்த உடனே இந்த பட்டாசை வச்சு கொளுத்த போகிறோம். தீபாவளி. ஓகே, இந்த இடத்துல வச்சு பட்டாசு ஆன் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா கொழுந்து வட்டி எரியும். வச்சுச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நான் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே இறங்க வேண்டியது தான். இறங்கி உள்ளே படிக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோர் எதுவுமே ஓப்பன் ஆகாது கைஸ். ஓகேங்களா, இங்கே வந்து ட்ரெயினில் வர டைம் காமிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே ஒரு இது இருக்கும். அது வந்து பார்த்துட்டு தான் போகணும். நான் ஒரு அவசரத்தில் அப்படியே போயிட்டேன். அப்புறம் அமைச்சு ஐடாலி ஜாக் வர இங்கே இருக்குது கைஸ். நம்ம மனசில் போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, 3:48. ஓகேங்களா, என்னடா சொல்கிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 3:48 தான் போட்டுச்சு. 3:48. ஓகேங்களா, 48 போட்டு தான். இப்போ ட்ராக் மாதிரி இருக்கும். இதனால் என்ன ப்ரோ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹார்ஸ் காமிச்சது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் ஹார்ஸ், அதே மாதிரி இங்கே வேறு கலர் ஹார்ஸ் இருக்கும். அந்த ஹார்ஸு அதுக்கு வந்து 4 ஹார்ஸ் தேவைப்படும். 3 ஹார்ஸில் ஆல்ரெடி ஒரு ஹார்ஸ் அங்கே வச்சாச்சு. மீதி 3 ஹார்ஸ் வந்து எடுக்கணும். ஓகேங்களா, இதுதான் நம்ம சேலஞ்சு. இது எடுத்துகிட்டு நம்ம போய் வேனில் போட்டு வச்சிடலாம். இந்த சைடில் வர முடியாது, வேணா டோர் தந்து இந்த சைடில் வர முடியாது கேஸ். அந்த சைடில் வர முடியும். என்ன டோர்னு சொன்னீங்கன்னா, அங்கே ஒரு ரெட் கலர் டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோர் திறக்க முடியாது. ஏன் அந்த டோர் திறக்காதுன்னா, அந்த சைடில் போயிட்டு டக்குன்னு நம்ம போய் மாற்றிடுவோம் நம்பர் போடாமல். அதனால் அந்த ஃபயர் கிராக்கர் யூஸ் பண்ணாமல் அந்த சைடு போய்டும்னு சொல்லிட்டு அந்த டோர் திறக்கவே வேணும்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த ஹைட்ராலிக் ஜாக் தூக்கி போட்டு வந்தாச்சு. இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, நம்மளுக்கு ஒரு ஹேட்டும் ஒரு ஷூவும் தேவைப்படும். அது எங்கே இருக்குன்னா, எங்கேயும் இருக்காது. இது ட்ரெயினில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை. இந்த டோர் தந்து சொன்னால் பொறுமையாக ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டோர் ஓப்பன் வச்சோம், இதுவும் பொறுமையாக ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இடத்துல ஹேட் இருக்கும். அது கரெக்டாக பார்த்துனே போகும். ஃபஸ்ட்லேயே ஹேட்டு கிடச்சிச்சு கைஸ். இங்கே வந்து ஒரு கஜானா மாதிரி ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஷூ கிடைக்கும். அந்த ஷூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போடணும். ஓகேங்களா, இப்போ வந்து என்னென்னா, இந்த ஆட் எடுத்து ஓட்டுன்னு வரணும். அந்த இடத்துல ட்ரக்கில் போய் போட்டு வந்தோம்னா, இது காராக சொல்ல முடியாது, ட்ரக்காக சொல்லி ஆகணும். ஏன்னா அது வந்து காராக இருந்தால் ஓகே, ஆனால் இது வந்து ட்ரக்காகவே தெரியுது நல்லா பார்த்தாவே. இது கார் சொன்னால் யாரும் ஒத்துப்பீங்களா கைஸ்? யாரும் ஒத்துக்க மாட்டீங்க. அதில் வந்து ட்ரக்குன்னு ரீசெண்டாக சொல்லிடுவோம் கைஸ். இந்த ட்ரக்குக்கு நம்ம பேர் சொல்ல போகிறோம். இது பேர் ராடு ட்ரக். ஓகேங்களா, ராடு ட்ரக். ஓகேங்களா, பேர் இதுமாதிரி ராடு ட்ரக். ஓகே, வாயிலே வரல கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஷூ எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேங்களா, அந்த ஷூ நம்ம ட்ரெயின்லலாம் பார்த்து வச்சுருந்தோம். ஓகேங்களா, ஆல்ரெடி ட்ரெயினில் தான் இருந்துச்சு. அந்த கஜானா பெட்டி இருக்குது பார்த்தீங்களா,
அந்த கப்பல்லாம் பார்த்திங்கன்னா கஜானா பெட்டிலாம் நிறைய இருக்கும். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த பெட்டிலாம். ஓகேங்களா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஷூ எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். ஓகே, இது பண்ணுறதோட பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தவங்களை போய் காப்பாற்றி கூப்பிட்டு வரணும். ஓகேங்களா, அதுதான் மெயின் மேட்ரு. ஓகே, இதை எடுத்துன்னு போய் நம்ம எங்கே போகணும், சர்க்கஸ் தான் போகணும் நினைக்கிறேன். சர்க்கஸு ஓகேங்களா, சர்க்கஸில் இருக்கிறவங்க நான் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இவன் போய் சர்க்கஸ் கிடையாது, இவன் போய் ராடே. ஓகே, ஈவில் ரனுக்கும் இவனுக்கும் நிறைய சமாதானங்கள் இருக்கிறது. ஓகேங்களா, இப்போ ட்ரெயின் வருதுல்ல, ஆச்சு தூக்கிலான்னு பிளான போட்டேன். ஆனால் வேணாம், சரி விடுங்கம்மா, நான் போகட்டும் விடுங்க. அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டான். இதுக்கு மேலே நடந்திருக்குங்க, அது யாருக்கும் தெரியாது. நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். ஓகேங்களா, இப்போது இங்கே ஒரு ட்ரெயின் போச்சு பார்த்தீங்களா, இது மட்டும் நான் ட்ராக் மாற்றாம வச்சுருந்தோன்னா தெரியுமா இருக்கும். அந்த ட்ரெயின் ஏமாற்றி ஏற்றிட்டுருக்கோம். இப்போ நான் அந்த வீடியோ நம்பர் போட்ட பார்த்தீங்கன்னா 348ன்னு போட்டோம் பார்த்தீங்களா, அதனால ட்ராக் மாறினால தான் நம்ம அந்த ஆர்ஸ் எடுக்க முடியுது. அந்த ஆர்ஸ் கீழே பட்டன் இருக்குது கைஸ், அந்த பட்டன் மேலே சிவிங்க வச்சு இதை ஒட்டிச்சிருக்காங்க. இப்போ அந்த பட்டன் நம்ம என்னால் ட்ரெயின் வரும். ஓகேங்களா, ட்ரெயினுக்கு அலாட் மாதிரி போவோம், அது வந்துடும். ஓகேங்களா, இப்போது இந்த இதை இங்கே போட்டு வச்சிடலாம். இப்போ சர்க்கஸில் போயிட்டு ஓகேங்களா, சர்க்கஸ்க்கு போகணும். இப்போ ஓகேங்களா, சர்க்கஸில் நம்மளுக்கு அந்த ஹோம்லெஸ் மேன் இருப்பான், அவங்ககிட்ட போயிட்டு அந்த ஷூவும் ஆட்டும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கீ கொடுப்போம். அந்த கீ தான் அதை சொல்லலை, இப்போ மொத்தத்தையே சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா, இந்த நம்ம சீக்ரெட்டில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பிளாக் ஆகிட்டுருக்காங்க, பிளாக் ஆக்கலாம் ஒயிட் ஆகிட்டுருக்காங்க, ஏன்னு தெரியல. ஓகே, சீக்ரெட்டில் இல்லை இதுமேட்டு. ஓகேங்களா, அதனால் இல்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிச்சிருக்காங்க. ஓகே, இந்த ஆட் எடுத்து நம்ம அந்த ஹோம்லெஸ் மேனை கொடுத்துடலாம். அந்த ஹோம்லெஸ் மேன் எங்கே இருப்பான் பார்த்தீங்கன்னா, சர்க்கஸில் பார்த்துட்டு இருப்பான். அவனை வீடியோவில் கைஸ் சர்க்கஸில் வேலை செஞ்சுக்கிட்டு சர்க்கஸ்லேயே இருப்பான். அவன் பேர் தான் ஹோம்லெஸ்ஸு. ஓகேங்களா, இவன் இங்கே தான் வேலை செய்கிறான் பொழுது. ஓகே, இவனுக்கு ஷூ கொடுத்தாச்சு. அது ஷூ கொடுக்கல, ஆட் கொடுத்துன்னு தானே, ஆட் தானே கொடுத்தேன், ஞாபகமே இல்லை கைஸ். இப்போ நம்ம ஷூ எடுத்துகிட்டு வருவோம், போயிட்டு ஷூ எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஷூ இந்த ட்ரக்கில் தான் இருக்குது. ராயல் ட்ரக்கில் போய் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான் ஷூவை. அதோ இருக்குப்பா ஷூ. ஓகே, ராயல் ட்ரக்கில் போய்ட்டு இது தூக்கி இருந்தாச்சு. ஓகேங்களா, இப்போ ராடு வேறு போய்ட்டுருக்காரு, ட்ரக் அங்கே நிற்கிது. ஓகேங்களா, ராடு ட்ரக்கு. ஓகேங்களா, ராடே ட்ரக்கு, ராடு ட்ரக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க, இவனுக்கு கொடுத்துட்டு இப்போது இங்கே கையில் ஒரு சாவி வச்சுருப்பான், சர்க்கஸ் கீன்னு சொல்லி ஒரு கீ வச்சுருப்பான். என்ன சர்க்கஸ் கீன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு கேரவன் சாவி. ஓகேங்களா, கேரவன்னா கார்லேயே ஓகேங்களா எல்லா ஐட்டமும் இருக்கும். ஓகேங்களா, பெட்டு, ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் எல்லாமே அங்கேயே இருக்கும். ஓகேங்களா, அங்கே ஒழிஞ்சிக்கலாம் போல. இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களேன், இந்த ஜன்னலே விசிபிள் ஒன்று தெரியும். என்ன தெரியுமா, அது அந்த எல்லோ ஹார்ஸ் தான். அந்த ஹார்ஸ் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம க்ரீன் ஹார்ஸ் கிடச்சிச்சா, இப்போ எல்லோ ஹார்ஸ் கிடச்சிதா, இன்னும் ஒரே ஹார்ஸ் இருந்தால் போதும். அந்த ஹார்ஸை வச்சு நம்ம இது முடிச்சிடலாம், அந்த கேமே முடிச்சிடலாம். அந்த ஹார்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மறந்துட்டேன் கைஸ் எங்கே இருக்குன்னு. இந்த வீடியோ பண்ணி 1 மாதம் ஆச்சா, டக்குன்னு மறந்துச்சு. கொஞ்சம் ஞாபகம் ரீவைண்ட் பண்ணி பார்த்து வந்தேன். எனக்கு தெரிஞ்சு எங்கே தெரியுமா இருக்கும், ஷாப்பிங் சென்டரில் ஒரு மேலே இருக்குது. அந்த ஷாப்பிங் சென்டர் எங்கே தெரியுமா இருக்குது, ஷாப்பிங் சென்டரில் அந்த இது இருக்குங்க கைஸ். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு இது பண்ணது கூட பெருசாக தெரில, ஆனால் ஒரு பேட்ரி பண்ண ரொம்ப பெருசாக தெரிஞ்சு, அதோட பெருசாக ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இது ஸ்மாலு, அதுக்கு மேலே ஒரு பெருசாக ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இது வாய்ப்பே இல்லை, எப்படி ஓ மை காட் இது எவ்வளோ அழகாக இருக்கான் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு நன்னு குழந்தை பிறகு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. குழந்தை அடி போணுச்சு, அதுவும் ஒரே டைம் அடி போணுச்சு அன்றைக்கி சொல்கிறாங்க. அது யார் தெரியுமா, வேறு யார், ராடு தான். அது யார் தெரியுமா, அதுக்கு தூக்கி வச்சது யார் தெரியுமா, ஈவில் இருந்தால். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஹைட்ராலிக் ஜாக் தேவைப்படுது. அந்த ஹைட்ராலிக் ஜாக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ஹைட்ராலிக் ஜாக்கு எடுத்துக்கிட்டு இங்கே வந்து அந்த ரெட் கலர் தருவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், ரெட் கலர் தான் தருவாங்க. இப்போ இந்த சைடில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரைட் ஹேண்ட் சைடில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து மோட்டோ ஷாப்னு சைக்கிள் கடை இருக்கும். சைக்கிள் கடையில் மோட்டோ ஷாப்னாலும் சைக்கிள்னாலும் பைக்னாலும் ஒன்றா இல்லை, எனக்கு புரியல. ஓகே விடுங்க, எனக்கு தெரிஞ்ச பைக்காக தான் இருக்கணும். ஓகேங்களா, பைக் தான். இதை எடுத்துக்கலாம். ஒரே கண்ட்ரோலில் 2 மேட்ச் அப்புறம் எனக்கு புரியும், குழம்பமாவதாடா. சரி, ஓகே, இந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியது தான். ராடி வணக்கம், எப்படி இருக்க? இந்த விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராடு வந்து குறுக்கு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணல கைஸ், சொல்கிறேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நான் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 15 அட்டெம்ப்ட் ஜெயிச்சேன். 16 ஞாபகம் இல்லை, 16 தான் ஜெயிச்சேன்னு நினைக்கிறேன். இவன் வந்து இது பண்ணுறதுக்கு கூட பெருசாக இல்லை, இவன் 1/2 மணி நேரம் மொக்க போடுவாங்க கைஸ். இதில் வர ஓகே கரெக்டாக இருந்துச்சு. ஓகேங்களா, இவன் மொக்க போட்டு டைம் ஆகிடுச்சு. நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். டாய் அப்படின்ற மாதிரி தான் இப்போ டிடியில் வச்சாங்க வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ சீக்கிரமாக இது போகணும். இதுதான் இதில் பெரிய மெயின் டாஸ்க்காக உள்ளன. ஓகேங்களா, இதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இது
நானே யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இதை வந்து என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதுவும் இருக்குல்ல, எப்படின்னா அந்த யூடியூப்பில் வந்து சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த கேம் விளையாட முடியும்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு தான் வருவேன் தவிர அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே புரிய பப்பான்னு ஊசி வேண்டியது தான். ஓகேங்களா, இங்கே வந்தோன்னே எப்பவுமே கரெக்டாக திருப்ப முடியல கைஸ், அப்படியே முட்டிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இது வேறு ஓகேங்களா, ஒரு சில வாட்டி அப்படியே திருப்பி சுற்றி நின்றுவேன், எந்திரிக்க முடியாது, அவ்வளோதான். அதுவே பாதி டைம் போடுங்க கைஸ். ஓகே, இப்போ நான் ஸ்பீடாக ஏற்றி ஆகணும். இப்போது என் டைமே இல்லை, 25 செகண்ட் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஓடியே ஆகணும். எங்கேயும் இடிக்காமல் பண்ணணும், அது முக்கியமாக. இடித்தா சோழி முடிஞ்சிடான்ற மாதிரி தான். யாய் நன்னாது இன்னும் 15 செகண்ட் முடிச்சாகணும். டாய் ஓடுற 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 இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுது கைஸ், தூக்கி போட்டு போயிடலாமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதான் கிடையாது, பைக்காக தான் சருன்னு போயிடலாம். ஆனால் நடந்து போன வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்பீடு வராது கைஸ். ஓகே, நம்ம வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இது வந்து நம்ம 15 ஆட்டத்தில் பண்ணி முடித்தோம். 16 15 சரி தெரியல கைஸ். இப்போ இந்த ரெட் கலர் ஆசை எடுத்துப்போம். இதில் வந்து எதுவுமே எடுக்க முடியாது, இந்த ரெட் கலர் ஆசை மட்டும் எடுக்க முடியும். இந்த ரெட் கலர் ஆசை எடுத்துப்போம் ஓகேங்களா. ஓகே, இந்த ரெட் கலர் ஆசை எடுத்து வேண்டாம். டிரைவர் வண்டியார் ராவடா, யார் டிரைவர் சொல்லி போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ராடு தான் சொன்னேன் நான். இப்போ இந்த ராடு ட்ரக்கில் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் நம்ம மேலே பிடிச்சிக்கலாம். என்ன வச்சுக்கோங்களேன், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரானுக்கு பாருங்களேன், தொலைவிட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம், அவனுங்களாம் எடுத்துகிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்ரீன் ஹவுஸ் ஸ்க்ரீன்லாம் எடுத்து மேலே வச்சிடலாம். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, தொலைக்கூட ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து தேவைப்படாது, இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் தேவைப்படும். இந்த 2 தொலைக்கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஏற்றுக்க மாட்டாங்க ஓகேங்களா, பிடிச்ச செப்பில் யாருமே உட்காந்துப்பாங்க ஓகேங்களா. அதனால தான் தூக்கி மேலே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது என்னாச்சு தெரியுமா, இதுதான் நடந்துச்சு. இது சாயத்துமே அவங்க இஷ்டம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஏந்திரிக்க மாட்டாங்க, சாய் மேலே போய் உட்காந்துக்கின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, மறுபடியும் ஒரு மேட்ச் போடு. அதான் சொன்னேன் பக் ஆச்சுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மேட்ச் தான் இது. ஓகே, இப்போது என்னடான்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போது லிஸ்ட்னு ஒரு பொண்ணு வந்து குதிக்காமல் இருக்க பார்த்தீங்களா, பயந்து குதிக்காமல் இருக்குங்க. அந்த பொண்ணு வந்து இங்கே குச்சிச்சு, போகிற வயலில் அப்படியே குச்சிச்சு. இந்த இடத்துல தான் அது கேம்பிங் சைடில் குச்சிச்சு போடுறது, அங்கேருந்து வருது. இதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே 10 நிமிஷம் ஆகுதுங்க. அது கரெக்டாக சொல்லணுமா, அது கேட்குற ஆன்சர் கரெக்டாக நம்ம வந்து சொல்லணுமா. அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், முதலேருந்து கூப்பிடுமா, நானும் முதலேருந்து பண்ணுமா. கைஸ் நான் வாட்டி வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தான் அதிகமாச்சு. செகண்ட் டைம் ஃபுல்லாக வந்துட்டேன், ஏன்னா கொஞ்சம் நாள் கேப் விட்டு பண்ணதுனால மொத்தம் மறந்துச்சு. இல்லைன்னா கேப் விட பண்ணியிருந்தேன்னா ஈஸியாக இருந்திருக்கும் ஓகேங்களா. கேப் விட்டதுனாலனா ஆச்சுன்னா நான் கோவத்தில் விட்டுட்டேன். டேய் இவனெலாம் எவன்டா கன்வின்ஸ் பண்ணுறது, எவன்டா அந்த பைக்லாம் விட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஞாபகம், சரி கொண்டா கழிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மளால முடியாத எதுவுமே இல்லை, மற்றவங்களால முடியுது நம்மளால முடியும் ஓகேங்களா. அது ஒரு கான்ஃபிடன்ஸை போட்டு உள்ளே இருந்தா முடிச்சு விட்டேன் ஓகேங்களா. இப்போ இந்த க்ரீன் ஹவுஸ் கீழெலாம் எடுத்து இங்கே வச்சுட்டு நம்ம சாவி கேட்ச் கேட்டுருந்தோம்னா இதுக்கப்புறம் கேம்பிங் செட் நம்மளால் வர முடியாது ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் வரும்போது மன்னிச்சு விட்டுருலாம், மொத்தம் முடிச்சு விட்றலாம் ஓகேங்களா. இந்த வாழை தள்ளி விட்டு இந்த இடத்துல வந்து இன்னும் கைஸ் இது வேறு ஓப்பன் ஆக மாட்டேது. ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த ட்ரீ ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரீ ஹவுஸில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஓகே, ட்ரீ ஹவுஸில் வந்தோடனே இந்த டோர் வழியாக வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேட் அந்த செஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செஸ்ட்டில் அந்த 4 ஹார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 ஹார்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இன்னும் நம்மளுக்கு 2 ஹார்ஸ் இருக்குது. அந்த 2 ஹார்ஸ் வந்து நம்ம வண்டியில் தான் இருக்குது, இந்த ராடு ட்ரக்கில் வந்து இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டுற வேண்டியது தான். அந்த போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு கேட்ச் கீ கிடைக்கும். அந்த கேட்ச் கீயை வச்சு யாரை காப்பாற்றலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் தெரியுமா காப்பாற்றலாம், மைக்கை தான் காப்பாற்றலாம் ஓகேங்களா. ஏன் மைக்கை காப்பாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்கை காப்பாற்றினா தான் நம்ம 3 டீமே காப்பாற்றுற மாதிரி ஓகேங்களா. சார்லி வந்து அந்த இதில் இருக்க சர்க்கஸில் இருக்கார். லிஸ்ஸு வந்து அவர் தங்கச்சி வந்து கேம்பிங் சைட்டில் இருக்கார். அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, பயந்தாங்கொல்லி 2 கொஞ்சம் இருக்குங்க. மைக்கும் ஜேவும் தான் கொஞ்சம் தைரியமாக இருக்கானுங்க கைஸ். அந்த டீம்லேயே அவங்க 2 பேர் தான் தைரியமாக இருக்காங்க. ஏன்னா ஃப்ரெண்டோட தங்கச்சிக்காக இவன் வந்து சண்டை போடுறான் மைக்கு, அவன் பிடிச்சி வச்சுக்கினா ராடு. இப்போது ஃப்ரெண்டுங்களாம் காப்பாற்றணும்னு சொல்லி ஓடுறவன் ஜே ஓகேங்களா. ஜே தான் பல்பு குத்துட்டு ராடுக்கு பல்பு கொடுக்குறது வேறு யாரும் கிடையாது, ஜே தான். அது யாருன்னா நம்ம தான் பல்பு குத்துட்டு ஓடுறோம் ஓகேங்களா. இந்த ரெட் ஆஃப் ஹார்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெட் ஆஃப் ஹார்ஸ் எடுத்துமே அங்கே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு செஸ்ட்டில் என்ன தெரியுமா இருக்கும், ஆல்ரெடி சொல்லிட்டேங்க கேஷ். அதுதான் பேர் மந்திரண்ணே, அது பேர் என்னதுரா, ஐயோ பேர் மந்திர கேஷ். அது இருக்கும், ஒரு நிமிஷம் இருக்கும், வார்த்தை சொல்கிறேன். கேட்ச்கி டக்குன்னு பேர் வந்துட்டு கேஷ், நான் வரேன். ஓகே, இந்த கேட்ச்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேட்ச்கி வச்சு தான் நம்ம அந்த மைக்கு ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறோம் ஓகேங்களா. இந்த மைக்கு ஃப்ரெண்டை காப்பாற்ற நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சா 4th பார்ட்டில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. அவன் ஹெல்ப் பண்ணுறானா இல்லையா, நம்மளுக்கு ஏமாற்ற போகிறானா, சார்லி லிஸ்ஸு மாதிரி நம்மளுக்கு ஏமாற்றிடுவாங்களான்னு பார்க்கலாம் ஓகேங்களா. இது கூட பெருசாக எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அவங்க அண்ணனை போய் காப்பாற்றணும், சார்லி
ஓகே, அவன் தான் வீரவசனம்லாம் பேசுவான். அவங்க நாங்கள் போய்ட்டு நான் சொல்கிறேன், அப்போ தான் அவங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போயே சொன்ன வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்காது. ஓகே, டிசம்பர். ஓகேங்களா, அவங்க அம்மா வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க கைஸ். ஒரு வருஷமாக லெட்டர் போடுறாங்க. ஆனால் அவன் லாட்ரு பையன் அந்த ராடு அதை மதிக்கவே மாட்டான். கீச்சு போட்டு திக் போட்டு போயிட்டு வைப்பான். இல்லைங்களா. ஓகே, இந்த இடத்துல வந்தவனு ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணிப்போனோம், இதில் 2ல் வந்து அந்த மேலேருந்து வந்திருப்போம் பார்த்தீங்களா, படிக்கட்டு வழியாக மேலே ஏறி சர்ன்னு ஆங்கர் வேலை வந்து குச்சி அந்த கேஸ் திருட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுதான் கிடையாது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம சுற்றின்னு போகணும். ஓகேங்களா, முன்னாடி எப்படி அந்த சைடில் வந்தோமோ அதே இடம் தான் இதுவும். ஓகேங்களா, கேட் ஃபுட்டில் எடுத்த பார்த்தீங்களா அதே இடம் தான். டோரை போட்டு படகி வச்சு அடிச்சு அந்த சுற்றி வந்து போடுறா அப்படின்றான். என்னடா லாஜிக் இதெல்லாம். ஓகேங்களா, இப்போ மேலே வந்தவொடனே இந்த சார்லி பையனை கன்வின்ஸ் பண்ணுறது தான் கைஸ் பெரிய விஷயம். இவன் வர இவனுங்கெல்லாம் கூட்டினும் போதே பெரிய விஷயம். இவனுங்க சொல்கிற பதிலுக்கே கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணணுமா. ஓகேங்களா, இதுதான் கைஸ் இதுவாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது எனக்கு. கஷ்டமாக இருக்கோ இதுவாக இருக்குது மனசு வரைக்கும். அது ஏடா அவனால் காப்பாற்றுறதே பெரிய விஷயம். அவனை அப்படியே போத்தோட்டம் விட்டுறது விட்டு ஃப்ரெண்டாக போயின்னு சொல்லி வந்து காப்பாற்றினா அப்போயும் இது பண்ணிட்டு இருக்காங்க கைஸ்வன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் தட்டி ஆளில் போட்டுச்சுன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து டக்குன்னு வந்துடும். ஓகேங்களா, இந்த வழியை வந்து சுற்றிடும் ராடு. ஓகேங்களா, இவங்க ராடுக்கு பயந்து தான் அட்டைப்பட்டி போட்டுன்னு வந்தாங்க. ஆனால் ராடு பக்கத்தில் நிற்பாங்க, போய்ட்டு தைரியமாக நிற்பாங்க. ஆனால் நம்மளால் நிற்க முடியாது, டக்குன்னு போட்டு தள்ளுருவான். ஓகேங்களா, இப்போது நம்ம அப்படியே போக வேண்டியது தான். ராடு வேறங்க இப்போது இதுவாகிட்டான், மென்டல் ஆகிட்டான். எங்கடா போனீங்க, கண்ணுக்கே தெரிய மாட்டான் ஒருத்தன். இன்னொருத்தன் எப்படி தப்பிச்சு போகிறானே தெரில. இவன் வேறங்க இவன் என்ன பண்ணுறான்னு தெரில. அட்டையை போட்டு தூக்கி போட்டு ஓடி ஆடானா, ராடு பார்க்க மாட்டான், ஓடி ஆடானா. இந்த பாருங்களா ராடு இருக்கானா, அதை பாருங்களா கம்மு நிற்கிறானா பாருங்க, கம்முன்னு வரான் பாருங்க. இது ஒரு விஷயம், நல்ல விஷயம் தான். ஓகே, அங்கேருந்து நான் கட் எடுத்துட்டேன், இல்லைனா உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நெய்பர்ஹுட் தான் போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ பெல் பட்டன் தட்டி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க கைஸ், யாருமே பண்ணுறது. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, இப்போது நான் சாப்டர் 4 வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். எப்படியும் காப்பாற்ற போகிறது கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். காப்பாற்ற போது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ எப்படி சாப்டர் 4 வரும், சாப்டர் 5 வரும், சாப்டர் 6 வரும், சாப்டர் 7 எப்படி வரும், சாப்டர் 8 எப்படி வரும் சொல்லுங்கள். அப்போ இத்தனை சாப்டரில் அவன் தப்பிக்கவே மாட்டானுங்க, மாட்டி தான் இருப்பானுங்க. ஓகேங்களா, கரெக்டாக உங்கள் லாஜிக் எனக்கு புரியுது. ஓகே டேய், இங்கே நான் வண்டி நிற்கிறது பார்த்தா ராடு வந்து உள்ளே வந்துட்டான். என்னடா பேசுகிறீங்க, தப்பிச்சு போகலான்னு பிளான் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் கிடையாது. நான் மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் ஆகிட்டான். மாட்டி முதல்ல இருந்தால் வேறு என்ன, இது மாதிரி ஒன்று காப்பாற்றிருந்தோம். இப்போ 3 பேரை காப்பாற்ற போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வேறு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஃபார்முலா வந்து வீணிச்சு போடுது, சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஓகே, எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்படும், கடைசியில் தேவைப்படும் நினைக்கிறேன். இப்போ கொடுக்குறாங்கன்னா கடைசியில் தேவைப்படும் அர்த்தம். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். யாருமே லைக் பண்ண மாட்டேங்க, ஷேர் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் பெல் பட்டன் தட்டி ஆளில் படிச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பாய், இதோட வீடியோ முடியுது.